ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் பால்வீரரி கடைக்குட்டி சிங்க போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவை தண்டர் கார்டோட பவருக்கு ஒருத்தர் வந்திருக்கான்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோட அண்ணன் ஜோஸ்வா பெரிஸ் குஞ்சன்லாம் பேசிட்டு இருக்க. அந்த பெரிஸோ அப்போ இங்கே இருக்கிறவன் தண்டர் கார்டோட கான்ட்ராக்ட் இல்லையா, அப்போ பொய்யானவனா அப்படின்னு கேட்டிருக்க. போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோட அண்ணன் ஜோஸ்வா அந்த தண்டர் கார்டு பையன்கிட்ட கேட்பான் பாருங்க, டே ஜூலியா பொடி பையலே, உன்னால ஒரே நேரத்தில் 9 ஸ்டார் பவர் இருக்கிற 3 உல்ஃப் கமாண்டர்ஸை கொல்ல முடியுமாடா அப்படின்னு கேட்க. அதை கேட்டுட்டு அந்த பையனும், டே எப்படிடா நல்லா கொல்ல முடியும், என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஜோஸ்வா சொல்லுவான், அப்படின்னா மூடிட்டு அந்த பவர் ஏற்றதுக்கான ட்ரைனிங் எடுடா விளக்கண்ண அப்படின்னு சொல்ல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பா கிட்ட காஷ்மீர் எழுதின லெட்டர் கொண்டு போய் கான் கொடுப்பானா. அதை வாங்கி நம்ம ஹீரோட அப்பா படிச்சுட்டு இருப்பாரு. அதில் நம்ம ஹீரோ பண்ண எல்லா விஷயமும் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ எதுக்காக அந்த ஐலாண்டுக்கு போய் அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காது. அதை பற்றி நம்ம ஹீரோட அப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் கான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இந்த நியூஸ் பேப்பரை படிச்சு சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி 3 9 ஸ்டார் உல்ஃப் கமாண்டர் யாரோ ஒருத்தன் ஒரே அடியில் மக்கள்ட்டி பண்ணிட்டாமாங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கட்டிட்டு ஹீரோட அப்பா சொல்லுவார் பாருங்க, டே அது என்னோட கடைக்குட்டி சிங்கம் தான்டா, அது வெளியே தெரிஞ்சா எந்த அளவுக்கு பரபரப்பாகும் பாரு அப்படின்னு சொல்ல. அதை கட்டிட்டு காணுக்க சாக்காயிரும், என்னது இது பண்ணது ஜின்னா அடங்கொனியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா அதை படிச்சுட்டு இருந்தவர் நம்ம ஹீரோட அப்பா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ண சாத்தா மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதை பார்த்துட்டு காணோம், ஏங்க எப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு ஹீரோட அப்பா அந்த லெட்டர் கொடுத்து இதை படிச்சு போறான்னு சொல்ல. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோ காஷ்மீர் கிட்ட எங்க அப்பாவை என்னால இப்போ ஒரு அடி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை எழுதி கொடுத்துருப்பான் காஷ்மீர். அதை பார்த்துட்டு காணோம், இங்கேயா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு அவ்வளவு தில்ல அப்படி சொல்ல. அதை கட்டிட்டு ஹீரோட அப்பாவோ, ஆமாண்டா அவன் இதுக்கு முன்னாடி அந்த டெமி கார்டு கிட்டே ஒரு அடி அடிச்சிருப்பான் போல இருக்கு, அதனாலதான் என்ன அடிக்க முடியும் அப்படின்ற திமிரில் போட்டிருக்கான் போல இருக்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, உடனே அந்த ஆன்டி மவுண்டனுக்கு ஒரு லெட்டர் எழுதுடா அப்படின்னு சொல்ல. அது என்ன ஆன்டி மவுண்டன், நமக்கு ஒரு யோசனையா இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிற இடம் பாத்தீங்களா டைக்கானே, அங்க அந்த ஹோட்டல் காரணம் காஷ்மீர் கிட்ட போயிட்டு, ஐயா கப்பல் யாரும் பயங்கரமான வந்திருக்காங்க, கப்பல் ஃபுல்லா ஒரே தங்கமா இருக்கியா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு காஷ்மீரோ, ஏ என்ன சொல்ற, அவங்க வர சொல்றா அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் குயிக் ஏஞ்சலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீலிங் எனக்கு வந்தது, இப்போ மறுபடியும் வருது. அந்த ஆன்டி மவுண்டன் ஒரு இடத்துல டிராகன் எல்லாமே ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு, அப்போ ஒரே ஒரு ஆள் அந்த எல்லா டிராகனையும் போட்டு தள்ளாங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு முறக்கணும், என்ன சொல்ற, அவங்க போட்டு தள்ளாங்க, டிராகனை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அங்க குயிக் ஏஞ்சல் சொல்லுவாங்க, ஆமா அவங்க பேரு வெனசா வோல்சன், அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு டிராகன் ஸ்லேயர் வெனசா வோல்சன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு மறக்கணும், நீ ஏதோ சொன்ன எனக்கு அதுக்கு ராங்க கேட்டது, இருந்தாலும் அவங்க கூட சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு குயிக் ஏஞ்சலோ, நீ இப்பெல்லாம் சண்டை போட போனா ஒரே அடியில் உன்னை மக்கள் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அப்பதான் அவங்க அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அங்க காஷ்மீர் அவங்களை கூட்டு உட்கார வச்சுட்டு சாப்பாடுலாம் கொடுத்து பேசிட்டு இருப்பான். உங்க தங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கேன், உங்க கூட நான் பேசலடா ஜின்னு அனுப்புன்னு சொல்ல. ஜின்னு வந்து பேச ஆரம்பிப்பான். அப்போ சொல்லுவான் பாருங்க, நீங்க யாருங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, வெனசா வோல்சன், ஏ நீ தானே மேஜிக்கு ஷேடோ பவர் ஸ்வாட் மேனு பயங்கரமான ஆள் இருக்கியாப்பா அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, இதெல்லாம் எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா உங்களை விட என்ன ரொம்ப நம்புறா அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா நீங்க தான் அந்த டிராகன் ஸ்லேயர் வெனசா வோல்சன் அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அவங்களோ, என்னது டிராகன் ஸ்லேயரா, இதுக்கு முன்னாடி ரன் கேண்டல் குடும்பத்தில் இருக்கும்போது எனக்கு பிளாக் நைட்னு ஒரு பேர் இருந்தது, அதுதான் ஞாபகத்தில் வருது அப்படி சொல்லும்போது அந்த பிளாக் நைட் ட்ரெஸ்ஸோட நிப்பாங்க பாருங்க சும்மா கெத்தா. அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் அடுத்த எபிசோட அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம போய் பாத்துருங்க.